பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டேய் சரவணா, கடையை கொஞ்சம் பார்த்துக்கோடா, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மயில் இருந்துட்டு பார்த்தீங்களா மாமா, நம்ம கதிர் தனியாக ட்ராவல்ஸ் வச்சுக்கிட்டாரு. செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ உங்கள் மாமா பழனி கூட தனியாக மளிகை கடை ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் இதில் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கீங்க. வேணா மாமா கிட்ட நம்ம பேசி பார்க்கலாமா, நம்மளும் தனியாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லி கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட எதுவுமே பேச முடியறதில்ல, எதுக்கு எடுத்தாலையும் என்னை திட்டுறதே ஒரு வேலையை வச்சுட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் உங்ககிட்ட ஆதார் கார்டு கேட்டனே, நீ கொடுத்தியா? ஆமாம், எங்கே போனாலும் எங்கே என்ன பண்ணாலையுமே கரெக்டாக அங்கேயே நிற்கிறீங்க. நான் தான் தேடி கொடுக்குறேன்னு தானே நான் சொன்னேன், கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மாணிக்கம் கடையில் இருந்துட்டு வரவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டேயும் அவங்கவுங்க தீபாவளிக்கு என்னென்ன பண்ணாங்க, யார் யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 450 ரூபா ஆச்சுக்கா அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடைக்கு வரவங்க கிட்ட இப்படியெல்லாம் பேசாதீங்க. சொந்த கதையாகட்டும் எந்த கதையாகட்டும் இந்த மாதிரி கடையில் நின்று பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாணிக்கம் இருந்துட்டு இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் டெக்னிக் மாப்பிள்ள, இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி நம்ம மாணிக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் இருந்துட்டு இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், மயில்கிட்ட கேட்டால் அவள் கொடுக்க மாட்டா, அதனால் இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு, மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் மாப்பிள்ள, கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் ரொம்பவே பெருமையாக சொல்லவும், அதுக்கு அடுத்ததாக மயிலை நான் சர்ப்ரைஸாக வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். ஆனால் அவளோட ஐடி ஒன்று தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐடி தேவைப்படுதா? என்ன மாப்பிள்ள, அவளை எங்கேயாவது பெரிய ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போக போகிறீங்களா, ஹோட்டலில் எங்கேயாவது தங்க வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன மாமா உங்ககிட்ட சொன்னால் நீங்களும் மயில்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, அவளுக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்களா மாப்பிள்ள? சரிங்க மாப்பிள்ள, என்ன ஐடி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மயிலோட ஆதார் கார்டு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மயிலோட ஆதார் கார்டா? அது எல்லாரோட ஆதார் கார்டும் எங்கிட்ட தான் இருக்குது, ஆனால் பர்ஸை தான் எங்கே வச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இதோ கிடச்சிருச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட ஆதார் கார்டு, இது பாக்கியத்தோட ஆதார் கார்டு, இதோ கிடச்சிருச்சு மயிலோட ஆதார் கார்டு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கொடுக்க போகிற நேரத்தில் மயில் வந்ததுனால அவரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாரு. இந்தாங்க மாப்பிள்ள, மயில் வந்துச்சா, அதனால தான் மாப்பிள்ள, இந்தாங்க பிடிங்க. எப்படி மாப்பிள்ள, சூப்பர் தானே? சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதில் தனியாக போயிட்டு ஆதார் கார்டை பார்க்குறாங்க. பார்த்தா அதில் சரவணனோட 3 வயசு அதிகமாகவே இருக்குது. அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டியன் வந்துடுறாங்க. டே சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரவணனும் எதுவுமே நடக்காத மாதிரி ஆதார் கார்டை பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கடையில் இறானா, இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா, ஃபோன் வந்ததா, சரி கடையில் நின்று பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான்ப்பா இந்த பக்கம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சமாளிக்கிறாங்க. அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மயிலை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான் இருக்கா, அவளுக்கு ஏதோ வேண்டுதலாம், அதனால் போகலான்னு அன்னைக்கிறதே சொல்லிட்டு இருக்கா. இன்றைக்கி கடையில் கொஞ்சம் வேலை கம்மி தான், அதனால் மயிலை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிடா, கடையில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிற மாதிரியே போயிட்டு வந்துரு, போயிட்டு சீக்கிரமாக வந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா
அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு மயில் கொஞ்சம் வெளியில் போகலாம் வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எங்கே மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மயில் வந்து கேட்கவும், என்னப்பா நீ அவன் தான் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறான்ல, என்ன ஏதுன்னு கேட்காம போயிட்டு தான் வாயேன், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மாணிக்கம் இருந்துட்டு, பரவாயில்லையே மயிலை இப்போவே வெளியில் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, மாமா எங்கே மாமா போக போகிறோம், சினிமாவுக்கு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு யார் இல்லாத பகுதியில் வண்டியை வந்து நிப்பாட்டிடுறாங்க. இங்கே இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே என்ன விஷயமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் உன்னோட ஆதார் கார்டை நீ எப்போ தான் கொடுக்கலான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை கேட்குறதுக்காகவா மாமா என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துக்கீங்க, நீங்கள் அடங்கவே மாட்டிங்களா, நான் தான் தேடி கண்டுபிடிச்சி தரதா சொன்னல, அப்புறம் ஏன் மாமா துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் மாமா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒருவேளை ஆதார் கார்டில் என்னை விட வயசு அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன மாமா நீங்கள் மறுபடியும் அதே மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வயசு உங்களை விட 2 வயசு நான் கம்மி தான், உங்களுக்கு இப்போ 28னா எனக்கு 24 தான் மாமா ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, உண்மையாகவே உனக்கு அவ்வளோதான் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மயில் இருந்துட்டு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொய் சொல்லாத, இந்த படிப்பு விஷயம் குழந்தை விஷயம் அதுக்கடுத்து தான் இந்த வேலை விஷயன்ற மாதிரி இன்னும் ஏதாவது என்கிட்ட நீ மறைக்கிறியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் அப்படி எந்த விஷயத்தையும் நான் மறைக்கலாமாம்மா, சரி உன்னோட ஆதார் கார்டு எங்கே இருக்கிறதா சொன்னேன், வீட்டில் தான் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கிறது சின்ன கபோர்ட் தான். அந்த கபோர்டில் உன் ஆதார் கார்டை நானே தேடி பார்த்துட்டேன், அங்கே உன் ஆதார் கார்டே இல்லை. அன்றைக்கி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட நான் கேட்டேன், ஏதோ சொல்லி என்கிட்டேருந்து நீ மறைச்சிட்ட, ஆனால் இப்போ உன் ஆதார் கார்டு என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, ஏன் ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்கா, எங்கே இருக்கு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சரவணன் எடுத்து காட்டுறாங்க. இது என்னதா, இதெல்லாம் என்னது இல்லை மாமா, இது ஏதோ மாற்றி இருக்குது, நானே இப்போ தான் ஆதார் கார்டை பார்க்குறேன், வயசு உங்களை விட அதிகமாக போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தான் ஒரு வேளை மாற்றி எழுதிட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு வர கோவத்துக்கு கண்ணை பழுத்துடும் தெரிஞ்சுக்கோ, நானும் விட ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, நீ உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, படிப்பு விஷயம் வேலை விஷயம் குழந்தை விஷயம்னு சொல்லி அடுக்கடுக்கா எனக்கு அப்போ உண்மை தெரிகிற போது எனக்கு எப்படி இருக்க தெரியுமா, இந்த ஆதார் கார்டை யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா, உன் அப்பா தான் கொடுத்தாரு, அப்போ தான் நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்காக தானே நீ ஆதார் கார்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்பா ஏதாவது ஒரு காரணத்தை நீ சொல்லிக்கிட்டே இருக்க, இதுக்கு மேலே நீ தப்பிக்கவே முடியாது, இப்போவே நான் போய் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன், அது மட்டும் இல்லை உன்னை எதுக்கடி என் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஒருவேளை எங்கள் எல்லார் தலையிலையும் கொலை தூக்கி போட்டுட்டு எங்கள் சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போகிறதுக்காக தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயோ மாமா என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அப்போவே எங்கள் வீட்டில் வேண்டான்னு தான் நான் சொன்னேன், ஆனால் அவங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, மற்றபடி எனக்கும் இந்த பொய்யுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, ஐயோ தெரியாத மாதிரி நடிக்காதரி, உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவு, என்னை விட வயசில் பெரியவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களேன்னு உனக்கு கொஞ்சம் கூட உள் மனசு குத்தவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு மேலும் நீ இன்னும் என்னெல்லாம் உண்மை மறைச்சி வச்சுருக்குன்னு எனக்கு தெரியல, ஒவ்வொன்றும் தெரிகிற போது உயிர் வருது, தயவு செஞ்சு இதுக்கு மேலும் நான் உன்னை பற்றி வீட்டில் சொல்லாமல் இருந்தேன்னா உன் தப்புக்கு நானும் தொண போகிற மாதிரி இருக்கும், அதனால் இப்போவே நான் போய் எல்லார்கிட்டேயும் எல்லா உண்மையும் நான் சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு வண்டியில் மயிலை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. மயிலை எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, ஆனால் சரவணன் இருந்துட்டு ஒத்துக்கவே இல்லை. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பனியர் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.